அஞ்சலி வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? நேத்து மாதிரி கதவை திறந்து போட்டுட்டு வெளியில போயிருப்பாளா? அந்த வாட்ச்மேன் தொலைஞ்சு போனதுல இருந்து அவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. என்னது, எங்க அஞ்சலியை காணோம்? அங்கேயும் இல்ல. அஞ்சலி எங்க போன? வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சொல்லுங்க ஃபாதர், ப்ளீஸ். உங்களுக்கு தெரிஞ்ச எதையும் மறைக்காம சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் என் லைஃபுக்கு பெரிய உதவியா இருக்கும் ஃபாதர். சரிம்மா, சொல்றேன். மகேஷோட அப்பா அம்மா 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மகேஷ் பிறக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டதா அவங்க அம்மா சொன்னாங்க. அவங்களால வளர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல அவனை இங்க கொண்டு வந்து விட்டாங்கம்மா. அவன் சின்ன வயசுலயே வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கான். அதனால அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான்மா. எப்பவும் தனியாவே உட்கார்ந்திருப்பான், சோகமாவே இருப்பான். ஆனா படிப்புல மட்டும் ரொம்ப ஷார்ப்பா இருப்பான்மா. நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை தனிமையில இருந்து கொண்டு வர முயற்சி பண்ணோம். ஆனா முடியலம்மா. கொஞ்ச நாள் கழிச்சு இவனை மாதிரியே ஒரு பையன் இங்க வந்தான். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. நாளாக நாளாக மகேஷோட சோகம் சந்தோஷம் எல்லாத்துலயும் அவன் இருப்பான். அவன்கிட்ட மட்டும் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் ஷேர் பண்ணிப்பான். அவனை மத்தவங்க கிட்ட கூட அவன் பழக விட மாட்டான். தனக்கு ஒரு அம்மா அப்பா கூட பிறந்த சகோதரன்னு யாராவது இருந்தா எப்படி பாத்துக்குவோமோ அந்த அளவுக்கு அவனை பார்த்துப்பான். அவன் இல்லாம அவன் சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். எப்பவும் அவன் பக்கத்திலேயே இருப்பாமா. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவன் ஒருத்த மேல அன்பை வச்சுட்டான்னா அந்த அளவை கணக்கிடவே முடியாதுமா. அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன ஃபாதர்? அவன் பேரு ஃபாதர். வணக்கம் ஃபாதர். என்ன அஞ்சலி இங்க வந்து நிக்கிற? நீங்க இதுக்கு கீழே உட்கார்ந்திருக்கீங்க? பரவாயில்ல அஞ்சலி, எப்பவுமே வாழ்க்கையில நீ எனக்கு மேலதான் இருக்கணும். ஏன் அஞ்சலி இப்படி பண்ண? உனக்கு என்னை பத்தி தெரியணும்னா என்கிட்டே கேட்டிருக்கலாம்ல. நான் உன்கிட்ட எதையும் மறைச்சது இல்லையா அஞ்சலி? அப்படி இருக்கும்போது
ஏன் ஃபாதர் கிட்ட போனேன்? எனக்கு என்னோட பாஸ்ட பத்தி யோசிக்கிறதே பிடிக்காத அஞ்சலி. ஏன்னா அதுல கஷ்டம், சோகம், அழுக இது மட்டும்தான் இருக்கு. நான் அதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிக்க மாட்டேன். அதனாலதான் உன்கிட்டையும் நான் சொல்லல. மத்தபடி உன்கிட்ட அதை நான் மறைக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட நான் யோசிச்சதில்ல அஞ்சலி. சரி, இப்ப சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். நான் கொஞ்ச நாள் ஆசிரமத்திலே வளர்ந்தேன். அங்க நிறைய பேர் கூட பழகினேன். நான் பழகின எல்லாரையும் கொஞ்ச நாள்ல தத்து எடுத்துட்டு போவாங்க. தனிமை என்ன கொல்ல ஆரம்பிச்சது. நம்ம நேசிக்கிற யாருமே நம்ம கூட இருக்க மாட்டேங்கிறாங்களேன்னு தவிக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல நான் யார் கூடயும் பேசாம தனியாவே இருக்க பழகிக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு என் தாத்தா என்னை தேடி வந்தாரு. என்ன அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு அவரை நம்பி நான் போனேன். ஆனா அவர் என் அப்பா அம்மா மேல இருந்த கோவத்தை என் மேல காட்ட ஆரம்பிச்சாரு. அவர் என்ன தினம் தினம் டார்ச்சர் பண்ணாரு. ஒரு சைக்கோ மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டாரு.